அடிமை மருமகள் எபிசோடு 14ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் 14 புதிய கோணங்கள், அதிரடி மாற்றங்கள், ட்விஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? சண்முகத்தின் ரகசிய சோதனை என்னடா அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியா சொன்ன நகை புகாரை கேட்ட சண்முகம் கோபப்படுவதை விட உண்மையை அறிய தொடங்குகிறான். அவன் ஆனந்தியின் அலமாரியை திறந்து தேடும்போது ஒரு பழைய டைரி கிடைக்கிறது. அதில் ஆனந்தி தான் வாங்கிய ஒவ்வொரு நகைக்கும் அவளும் அருணும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்தார்கள் என்ற கணக்கு எழுதியிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். தன் அக்கா நேர்மையானவள் என்பதை அவன் உறுதி செய்து கொள்கிறான். பிரியாவை பொறி வைத்து பிடித்தல். சண்முகம் இப்போது ஒரு நாடகம் ஆடுகிறான். பிரியவையிடம் சென்று, அக்கா நகையை திருடி விற்று என் கடனை அடைக்கப் போகிறான், நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கிறான். பேராசை பிடித்து பிரியா சண்முகத்திற்கு உதவுவது போல நடித்து அந்த நகையை திருட ஒரு ஆளை ஏற்பாடு செய்கிறான். கையும் காலுமாக மாட்டுதல். பிரியா ஏற்பாடு செய்த ஆள் வீட்டிற்குள் வந்து நகை பெட்டியை திருடும் பொழுது அருணும் சண்முகமும் கையும் காலுமாக பிடிக்கிறார்கள். அந்த நபர் பிரியா தான் என்னை அனுப்பினார் என்று உண்மையை சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைகிறது. பிரியா செய்த சூழ்ச்சிகள் அனைத்தும் அருண் முன்னிலையில் அம்பலமாகிறது. ஆனந்தியின் உடல்நிலை பாதிப்பு. இந்த சண்டையின் போது மன அழுத்தத்தால் ஆனந்திற்கு திடீரென வயிற்று வலி ஏற்படுகிறது. ஜூஸில் கலந்த அந்த மாத்திரையின் வீரியம் மெல்ல தெரிய தொடங்குகிறது. அருண் பதற்றத்துடன் அவளை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்கிறான். மருத்துவமனையில் ஒரு பேர் அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. டாக்டர் பரிசோதித்துவிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு தவறான மருந்தால் தான் இந்த வலி என்று சொல்ல அருண் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு செல்கிறான். வீட்டிற்கு வந்த பிரியாவையும் மங்கம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துகிறான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்னடா இருக்க போகுதுன்னு பார்த்தா, எல்லாரும் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது பிரியாவிற்கு ஒரு மர்ம போன் கால் வருகிறது. அது சர்மி இல்லை, ஆனந்தியின் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒரு நபர். அவர் ஆனந்தியின் தந்தை. மறைக்கும் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது என்று சொல்ல பிரியாவிற்கு புதிய ஆயுதம் கிடைக்கின்றது. அந்த ரகசியம் என்ன என்பதை நோக்கி எபிசோட் விறுவிறுப்பாகவே 14வது எபிசோடு முடிகிறது. அந்த கதை, இந்த கதையில் அதிரடி மாற்றங்கள், ட்விஸ்ட்டுகள், பல எதிர்பாராத சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எபிசோடு 14ல் அந்த ரியல் எபிசோடு பார்க்கும் பொழுது ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் திருப்பு முனைகள் பல காத்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற Thursday ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. எபிசோடு 11 o'clock பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவுடைய கருத்தையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோயும் போடுவதற்கு எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த எபிசோடு எப்படி இருந்தது 14ல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதியதாக வந்திருக்கும் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அடிமை மருமகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் தம்பிக்கும் அதாவது அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையே ஒரு பிரச்சனையை உண்டாக்கவோ பெரிய ரொம்ப சதித்திட்டம் போடுறாங்க. இதுலேருந்து அவங்க இப்படி தப்பிக்கிறாங்க, அக்காவும் தம்பியும், இல்லை பெரிய வசம் மாட்டிக்கிறாங்களா? மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குது. இந்த கதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது சுட்டபடியே சுடலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 13, 12, 11ல் ரொம்பவே சூப்பராக காய் நகர்த்திட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. 14ல் ரொம்ப ட்விஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ட்விஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வரப்போகுது. இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யம் கம்மியாயிடும். அதனால் சொல்லாததையும் சில ட்விஸ்ட்டுகள் நடக்க போகுது இந்த 14ல். அதுக்கடுத்து 15ல் தான் மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குது, அரங்கேறப்போது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நாம் நினைக்காதது நடக்க போகுது. தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குது.
இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அடுத்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.